வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு ஒரு சில ஆக்ட்ரஸோட வாய்ஸில் ஓரளவுக்கு மிமிக்ரி பண்ண தெரியும், ஓரளவுக்கு தான் தெரியும், பர்ஃபெக்டாக தெரியாது. ஸோ அதை வச்சு ஏதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாமேன்னு தோணுச்சு. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய ஃபேஸை காட்டி வீடியோ போட்டேவும், எல்லோரும் மறந்துடக்கூடாதுல்ல, அதனால் இந்த வீடியோ ஃபேஸை காட்டி போட்டாச்சு. இனிமேல் அடுத்த வீடியோ ஃபேஸ் காட்டி தான் பண்ண போகிறேன்னு நினைக்கேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவன் இன்னும் திருந்தலாமாமா. வளவலன்னு பேச வேண்டாம், வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட கான்செப்ட் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. இந்த அருக்கு பாருங்க செம்பு என்றாமல் செம்பத்துக்கிட்டு வந்துட்டான், எதுவும் பஞ்சாயத்து பண்ண போகிறானாக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் இல்லை. இந்த செம்பில் எனக்கு தெரிஞ்ச ஆக்ட்ரஸோட நேம்ஸ் எல்லாம் இதில் எழுதி போடுவேன். அதில் யாரோட நேம் வருதோ அவங்களோட படத்தில் இருந்து ஒரு சில டைலாக் பேசுவேன். ஓ, குரலி வித்தையா? அதுவும் அவங்களோட வாய்ஸில். இதாங்க இந்த வீடியோவோட கான்செப்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச வாய்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன், சீட்டு பார்த்துக்கோங்க. சூப்பர் பெஸ்ட். 7 வாய்ஸ் இப்போதைக்கு எழுதி போட்டிருக்கேன். ஓகே ஓகே, தேங்க் யூ. இதிலிருந்து ஒரு சீட் எடுக்க போகிறேன். அதில் யார் நேம் வருதோ அவங்களோட வாய்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். எக்கச்சக்கமா திரும்ப இருக்கு, தெரியுதா? லேடிஸ் வாய்ஸ் வந்திருக்கு, பேசி பார்ப்போம். ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் இந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவம்ல அவர். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்காயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ஃபஸ்ட் வாய்ஸு பேசி முடிச்சாச்சு. நல்லா இருந்துச்சான்னு தெரில, நீங்கள் தான் சொல்லணும் கமெண்டில். நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கு, நல்லா இருக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வாய்ஸ் யார் வாய்ஸ் வருதுன்னு பார்ப்போம். விஜயகாந்த் சாரோட வாய்ஸ் வந்திருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சாதாரண மனுஷனுக்கு தான் கரண்டை தொட்டா சாக்கு அடிக்கும். நான் ரசிமை என்ன தொட்டா கரண்ட்டுக்கே சாக்கு அடிக்கும். எப்படி தம்பி, இங்கே வாங்க, அடிக்க மாட்டேன் வாங்க. என்னடா காசு காசு காசு, மக்கள் கொடுத்த பணத்தை மக்களே எடுத்துக்க போற, எடுத்துக்க. நிறைய போறான்டா. தெரிஞ்ச அளவுக்கு விஜயகாந்த் சார் வாய்ஸும் பேசி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் யார் வாய்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ரகுவரன் சார் வாய்ஸ் வந்திருக்கு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. எல்லாரும் கேட்பீங்க, மிமிக்ரி எப்படி ப்ரோ கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு. நான் ஓரளவுக்கு யூடியூப்பை பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் இந்த ரகுவரன் சாரோட வாய்ஸு யூடியூப்பில் பெரும்பாலும் சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு இந்த கரகரன்னு தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. லேசா தொண்டை கரகரங்குத, சரக்கு பழசா. ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்ப கஷ்டம்தான். ஓ, அப்படியா விஷயம்? இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன கொஞ்சம் கிளாமரா இருக்கலான்னு. 7 நாளில் என்ன முடிக்கிறேன்னு சொன்னேன். இன்னும் 7 செகண்டில் ஒன்றை நான் முடிச்சு காட்டுறேன். கொஞ்சம் பாரு. சிஎம் பதவியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? சிஎம் ஆஃபீஸ் முன்னாடி வந்து நின்று பார்த்துருக்கியா? ஒரு நாள் நீ என் இடத்துல இருந்து பார்த்தா அந்த அருமை உனக்கு புரியும். எவ்வளவு குறை நிறைகள், எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு டென்ஷன் உட்காந்துருக்கிறவனுக்கு தயார் தெரியும். சும்மாலாம் எடுத்தோமா கவுத்தமான்னு எதுவும் பண்ண முடியாது. உங்கள் அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை ஆஸ்பத்திரி படி ஏறி இறங்குறான்னு தெரியுமா? உன்ன மாதிரி பிள்ளைங்கள்லாம் அப்பனுக்கு கொல்லி வைக்க தாண்டா லாக்கி.
இவர் வேலைக்கு போவாராம், நாங்கள் இவருக்கு உட்காந்து சேவை செய்யணுமா. எந்த நாயும் எனக்கு சோறு ஊட்ட தேவையில்லை. என் உடம்புல கடைசி உசுறு இருக்கிற வரைக்கும் நான் உழைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரகுவரன் சார் வாய்ஸும் பேசி முடிச்சிட்டேன். எனக்கு அவ்வளோதான் தெரியும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெரி குட் கலக்குங்க சார் கலக்குங்க. நெக்ஸ்ட்டு யார் வாய்ஸ் வருதுன்னு பார்ப்போமா. விஜய் அண்ணா வாய்ஸ் தான் பேச போகிறேன். இதை சொல்லி ஆகணும். விஜய் அண்ணா வாய்ஸு ஓரளவுக்கு தாங்க வரும், ரொம்ப டீப்பாலாம் பேச தெரியாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நீ பேசுறா. என் நெஞ்சில் குடியிருக்கும் யாரா வேணா இருக்கலாங்க. நம்மளை வணங்குறவங்களும் இருக்காங்க, நம்மளை வெறுகிறவங்களும் இருக்காங்க. ஸோ த மாடல் ஆஃப் த ஸ்டோரிஸ் வந்துடும். சூப்பர் நண்பா, சும்மா பண்டிகை கிளப்பி விடலாம். ஒரு 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் என்னால் அந்த கடனை கட்ட முடியலன்னு கைது வரும். அதுக்காக அவனும் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு கடன் கொடுத்த அந்த கம்பெனிக்காரனும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனால் 5000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு விவசாயி தன்னால் அந்த கடனை கட்ட முடியாமல் வட்டி மேலே வட்டி ஏறி பூச்சி மருந்து குடித்து சாப்பிடும். இதெல்லாம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கேட்க நேரம் இல்லை. டிவி சேனலில் போய் சொன்னோம், அவங்களுக்கு டான்ஸுக்கு மார்க்கு போடுறதுக்கும் லேகியம் விற்கிறதுக்கும் நேரம் இருக்குது. ஒரு கிராமவாளியை போகிறத சொல்ல ஒரு நிமிஷம். இப்படி இருந்தால் நாடு எப்படிங்க உருப்படும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விஜய் அண்ணா வாய்ஸும் பேசி முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு தான் பேச தெரிஞ்சு, நல்லாவே தெரிஞ்சு எனக்கு. அட விடுப்பா, இதை போய் பெருசாக நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வாய்ஸ் யார் வாய்ஸ்ன்னு பார்ப்போம் வாங்க. கமல் சார் வாய்ஸ் தான் பேச போகிறேன். ட்ரை பண்ணுவோம். என்னாச்சுப்பா, என்னாச்சு? தண்ணி கொண்டாங்க. இல்லை தண்ணி பால் ஆறிரும். அவர் பேரை கெடுக்க வந்திருக்கேன். கண்மணி, அன்போடு, காதலன், நான் எழுதும் லெட்டர்னு போட்டுக்கிறோம். இல்லை கடிதம்னே போட்டுக்கோங்க. இந்த வாரம் பிக் பாஸ் சீசனை விட்டு வெளியேற்றப்படுபவர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கே தெரியாது. எந்த பக்கம் போகிறதுனால இந்த பக்கம்னு நினச்சிடாதீங்க, எந்த பக்கம் போகிறதுனால இந்த பக்கம்னு நினச்சிடாதீங்க. நான் எந்த பக்கமுமே கிடையாது, நடுவில் இருக்கிறதுனால நடுவில்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா எனக்கே தெரியாது நான் எந்த பக்கம் என்று. என்னை பற்றி எல்லாமே தெரியுமா உனக்கு? எனக்கு இப்போ அருகுது, எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? முந்தெல்லாம் ஒரு சாக்கு பண்ணி சொல்லி எல்லாரையும் சிறுங்கன்னு சிறுக வைப்பேன். இந்த மாதிரி என்னால் சிறுக முடியல தான்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமல் சார் வாய்ஸும் பேசிட்டேன். எனக்கும் அவ்வளோவா தெரியும். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மிமிக்ரியில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஸோ நெக்ஸ்ட் யார் வாய்ஸ்ன்னு பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட வாய்ஸ் வந்திருக்கு. ஓகே ஓகே, இவர் வாய்ஸும் எனக்கு அவ்வளோவா தெரியாது. 1-2 சும்மா அந்த ஸ்டைலில் பண்ணுவேன், அவ்வளோதான். சரி, ஓகே, பண்ணி பார்ப்போம். கண்ணா, பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும். நம்ம போகிற பாதை கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போகிற பாதை கரெக்டாக போய்கிட்டே இருக்குங்க. ஹச்சச்சா என்ன சடா தலை சுத்துதா? இப்போ சுத்தும் பாரு. சோல்ஜர்ஸ், ரொட்டேட் யுவர் ஹெட்ஸ். பிளாக் ஷீப். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் வாய்ஸும் பேசி முடிச்சாச்சு. ஒரே ஒரு வாய்ஸ் தான் இருக்குது. ஆம்பளைங்க அரிசி வந்தாலே வேற யார சொன்ன? இல்ல உங்களை தான் சொன்னேன். வேகமா பதறாம எடுங்க. எப்படி வேகமாவும் பதறாம ஒரே நேரத்துல எடுக்க முடியும்? எடுக்கலாங்க, எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலாம். எடுங்க. பிரகாஷ் ராஜ் சாரோட வாய்ஸ் வந்திருக்கு, பாருங்க, தெரியுதா? சரி, ட்ரை பண்ணிடுவோம். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்?
ஓ சலோ ஐ லவ் யூ டே எப்பாரா ஏட்டுறது கோடி ரூபா எடுத்துகிட்டு போ திரும்ப சம்பாரிச்சிருவேன் ஏட்டறது ரகபடத்தை எடுத்துகிட்டு போய் திரும்ப வாங்கிடுவேன் ஆனால் என் செல்லத்தை தூக்கிட்டு போடா எப்பட்றா என் டார்லிக்கிடா என் செல்லண்டா தனலட்சுமி என் உசுர்றா என் கொல்ல சாமிடா தப்பு 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 தூக்குடா அவனை தூக்கு 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 டே சிவாஜியை பார்த்துருக்கேன் ரஜினியை பார்த்துருக்கேன் கமலை பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் பார்த்துருக்கேன் பின்றியாடா பின்றி நீ வா செல்லம் அது அவ்வளோதான் ஆடாவ இன்னும் சாவலான்னு பார்க்குறியா வாடி 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 இப்போ கபடி ஆடலாம் வாடி 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 வா அடேங்கப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க.